ஹாய் அன்புள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேலன்குடியிலேருந்து நான் உங்கள் நந்தினி. லாஸ்ட் சண்டே வந்து மருதமலைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க அன்புள்ளங்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ரீச் ஆகிறப்போ 10:30 இருக்குங்க. மருதமலை வந்து கோயம்புத்தூர் நியரில் தான் இருக்குது. போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். முருகனோட 6 படையில் அது ஒன்று. நான் 5 கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. 6வது கோயில் போயாச்சுன்னா சுவாமிமலை மட்டும்தான் பெண்டிங் வந்துட்டு. ஸோ சந்தோஷமாக முருகன் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். பார்க்கவே அழகாக இருந்தது. பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு தம்பி பாப்பாவுக்கு மொட்டை போட வேண்டியது இருந்தது. அதையும் போட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். முன்னாடியே டிக்கெட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து வயசானவங்களை மட்டும் வந்துட்டு பஸ்ஸில் அனுப்பிட்டு நாங்களாம் ஸ்டெப்ஸ் வழியாக நடந்து தான் போனோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம மயில் இருக்கும். அது நம்மளை அதில் மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஏன்னா நடக்கிறதே தெரியாது. முருகா முருகான்னு சொல்லிகிட்டே நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பயணம் வந்து அவ்வளோ அழகாக முடிஞ்சிடும். நாங்கள் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பஸ்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால அவங்க வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக பொறுமையாக ரொம்ப சில கோயிலுக்கு போனீங்கன்னா போங்க சீக்கிரம் போங்கன்னு சாமியை பார்க்கவே முடியாது. பட் ஆனால் இங்கே நாங்கள் நல்லா பொறுமையாகவே பார்த்தோம். நல்லபடியாக முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, நான் கோயிலுக்கு போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி பயங்கரமான தலைவலிங்க. நாங்கள் வந்து முன்னாடியே போகிறதா பிளான் பண்ணியிருந்தா கூட பட் தலைவலி கண்டிப்பாக சரியாகணும், அப்போ தான் நான் கோயிலுக்கு வர முடியும்னு நான் மைண்டில் வேண்டிகிட்டே இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா தலைவலியே எனக்கு வரலைங்க. லைட்டாக அந்த பெயின் இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் பெயின் இருந்தது. ஆனால் அது என்னமோ மாயமாக மறைஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட வந்து என்ன கேட்டினாலும் எனக்கு வந்து உடனே கொடுக்கலனாலும் எனக்கு கரெக்டான நேரத்தில் அதை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த தலைவலியே தெரியாமல் அவ்வளோ அழகாக மலை மேலே ஏறி மலையிலே இறங்கி படியிலே போயிட்டு படியிலே வந்துட்டேன். அந்தளவு சந்தோஷமாக ஒரு நிம்மதியான ஒரு ட்ரிப்புன்னு தான் நான் இதை சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து மருதமலைக்கு போகாதவங்க கண்டிப்பாக போயிட்டு என் அப்பன் முருகன் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க சிஸ்டர்ஸ் வைப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அன்புள்ளங்களே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமா?